ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே நலம், நீங்களும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ, என்ன பெருக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? புளி தான் குத்த போகிறேன். இன்றைக்கி புளி குத்த விட்டுட்டாங்க. புளி வந்து இப்போ ஊர்லேருந்து தோலெல்லாம் அந்த ஓடெல்லாம் உடச்சிட்டு புளி கொடுத்து விட்டுட்டாங்க. ஏன்னா வந்து அது ஹீட்டு, அவங்களால வந்து ரொம்ப நேரம் உட்காந்து அதை குத்த முடியாதுன்றதுக்காக புளி வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நான் இதுக்கப்புறமா காய போட்டு அதை குத்துவேன். வெறுமனே அப்படியே வச்சு குத்தலாம். ஆனால் ரொம்ப நேரம் அது வளவளன்னு பிசு பிசுப்பாக இருக்கும் இல்லையா, அது ஒட்டிக்கிட்டு நம்ம வந்து அருவாமனையில் தான் அறிவோம் இல்லையா, அப்போ வந்து ஒட்டிக்கவும் நம்மளுக்கு அறிய கஷ்டமாக இருக்கும். இப்படி வந்து காய போட்டு அறியிறப்போ இப்படி காய போட்டு மொத்தமாக அறிய போகிறது இல்லை இல்லையா, காய காய கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நம்ம தேவையானப்போ குத்திப்போம். எனக்கு என்ன இன்னைக்குன்னா, இது ஃபுல்லாத்தையும் குத்திடுவோம், ஒரு பொழுது இன்றைக்கி புளிக்கின்னு ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இதை தான் குத்திடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் காய வச்சேன். ஆனால் முடிவு நம்ம நினைக்கிறோம் ஒன்று, ஆனால் நடந்தது வேறன்ற போல். இப்போ அருவாமனை எண்ணெய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு தேவையான ஐட்டத்தோடு உட்காந்துட்டேன். கொஞ்சம் புளியை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் குத்த ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து அது காயறதுக்குள்ளே ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் காயாததுனால கையில் ஒட்டிக்கிட்டு இங்கே பாருங்கள், எடுக்கவே கஷ்டமாக இருக்குது. அதுக்குள்ளேருந்து அந்த கொட்டை வரவே மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், அறியவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை சொன்னால் என் பையன், இல்லை அது ரொம்ப ஈஸி, நான்லாம் ஈஸியாக செய்வேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. ரொம்ப ஈஸியானதுன்னு நினச்சிக்கிட்டான் போல இருக்குது. இப்படி கையாலேயே எடுத்துடலான்னு. அது 1 2 நம்ம எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப கஷ்டம் பாருங்கள். இந்த விரல் ரெண்டும் அவ்வளோ வலி. நான் வந்து புளி வந்து கொஞ்சம் வாங்கினேன். இப்போ தானே மரத்தில் காய்ச்சி நம்மளுக்கு ஊர்லேருந்து வருது. ஆனால் அதில் நாரும் கொட்டையும் வச்சு அவ்வளோ ஓடோட புளி கொடுத்தாங்க. அதனால சரி நம்மளே வந்து சுத்தமாக செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு எடுத்தேன். என் பையன் வந்து இல்லை கொடுங்க, நான் வந்து ரொம்ப ஈஸி செய்கிறேன்ட்டு வாங்கினான். பாருங்கள், அறியிறான், காய் அறியிற போல். முடியலை. பார்க்க ஈஸியாக இருக்கும், ஆனால் செய்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அரிஞ்சதுக்கு அப்புறமே இடுப்பு வலிலாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் நினச்சேன் முழு புளியும் குத்திடலான்ட்டு. ஆனால் நம்ம நினச்சா போல் இல்லைடா சாமின்றா போல் ஆயிடுச்சுங்க. ஆனால் ஹீட்டு வேறு, வெயிலும் வேறு, ஹீட்டு வேறு. புளி குத்துறது ஹீட்டு, அதுக்கு தான் கொடுத்தும் விட்டுடுறாங்க. எப்போ பாரு வருஷத்துலேயே நம்மளே இது ஒரு வேலை வாங்கிடுறாங்கங்க. இங்கே பாருங்கள், என்ன திண்டாடுறாரு தம்பின்னு. சொல்கிறப்ப ஈஸியாக இருந்தது. தம்பி போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானே வாங்கி அறிய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இது போல் வந்து குத்துனதுக்கப்புறமா ஒரு புடி அப்படின்ட்டு எண்ணெயை தொட்டு ஒரு புடி வந்து பிடிச்சிருவோம். ஏன்னா மொத்தமாக போட்டு அப்படி கலக்கிறதோட உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டா தேவையான உருண்டையை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக போட்டு கலக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கிற புளி இல்லையா, அதனால். இங்கே பாருங்கள், நார் விதை ஒரே ஒரு உருண்டை பிடிக்கிறதுக்காக மட்டுமே நான் இப்போ எடுத்தேன். அதுக்கே இவ்வளோ புளியாங்கொட்டை, இவ்வளோ நார். ஆனால் என்னென்னா, நான் வாங்கினதை விட நான் சுத்தமாக செஞ்சேன் அப்படின்னு ஒரு நிம்மதி. சுத்தமாகவும் செஞ்சுட்டேங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிட்டேன். ஏன்னா வந்து அதிக புளி இல்லையா, அதனால் இப்படி பிடிச்சி வச்சுருவோம். பிடிச்சி நான் பானையில் தான் எடுத்து வைப்பேன். எப்பயுமே மண் பாத்திரத்தில் தான் எடுத்து வைக்கிறது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வேணும். அது இருக்க கருப்பாக தான் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பழைய புளி வந்து மீன் குழம்பு இது போல் வைக்கலாம் செம சூப்பராக இருக்குங்க. புது புளி வாங்குறப்ப கலந்து போட்டு நாங்கள் குழம்பு வச்சுருவோம். இப்போ காஞ்சிடுச்சு, சரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வரும்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்து அறிய ஆரம்பித்தேன். இப்போ வந்து காலையில் ஒரு 10 மணி, நான் இப்போ வெயில் வர சமயம் ஆரம்பித்தேன். இது நான் சாயங்காலத்துக்குள்ளே எவ்வளோ முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ ஒரு உருண்டையா இந்த புளி தான். இப்போ பாருங்கள், இதில் விதை சொத்தை இது போல் வந்து உளுத்து போனது இதெல்லாம் எடுத்து நம்ம நீக்கிடுவோம். அறியறப்பே அதை வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு என்னென்னா, இந்த புளி வந்து பார்க்க எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. புளி வந்து இப்படி இருக்குது, ஆனால் வந்து நல்ல சதப்பிடிப்பாக இருக்குது. விதை தான் அது, உள்ளே இருக்க கொட்டை தான் அவ்வளோ பெருசு. புளி வந்து பக்கத்துலேயே அந்த கொட்டை. ஒரு புளியில் வந்து 4 5 கொட்டைலாம் இல்லைங்க, அது ஒரு 10 12 கொட்டை இருக்கா போல் இருக்குது. கஷ்டமாக இருக்குதுங்க. கிளாஸுக்கு போனால் என் பொண்ணே வந்துட்டா, மணி 12:30. இப்போ இதாச்சா, இதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை மணி நேரம். நானே நினச்சேன் ஈஸியாக முடிச்சிடலாம், இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ட்டு எடுத்தேன். ஏன்னா போன வாட்டி கம்மியாக வந்தது, என்னவோ எனக்கு ஈஸியாக முடிச்சா போல் தோணுச்சு. அது ரொம்ப கம்மி. ஏன்னா போன வருஷம் தான் அது ஆரம்பிச்சிது புளி எங்கள் மரத்தில் காய்க்கவே, அதனால கம்மியாக இருந்தது. இந்த வருஷம் 2வது வருஷமா அது வந்து எப்படின்னா கொஞ்சம் நிறையவே இருக்குது போல் இருக்குது. 2 கவர் தான் இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 கவர் தான். அது பார்த்தா கம்மி போல் இருந்தது இல்லையா, இல்லை அது அழுத்தி அவ்வளோ புளி இருந்ததுங்க. ரொம்ப டயர்டாகிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பால் சர்பத் போட்டாங்க வீட்லேயே. அதாவது தெளிய அடிப்பாங்கன்னுவாங்க இல்லையா, நீ டயர்டானா உன்னை வந்து நாங்கள் தெம்பு பண்ணி வேலை வாங்குவோன்றா போல். இருமா உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு ஐஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க. எனக்கும் அது தேவையாக தான் இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஆனால் இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு, அதுவும் புளி வந்து ரொம்ப ஹீட்டு. அப்படியே வந்து பார்க்க இப்படி இருக்கு இல்லையா, இவ்வளோது இப்போதைக்கு நான் குத்தி எடுத்துட்டேன். அப்படியே உடம்பெல்லாம் ஹீட் ஆகிடுச்சு, வயிறுலாம் சுட ஆரம்பிச்சிடுச்சு. முடியலை, சொல்லிக்கவே முடியலை. நம்ம சொல்லிட்டேன் ரொம்ப தைரியமாக, இருங்க இன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் எழுந்திருப்பேன், வேறு வேலையே செய்ய மாட்டேன்னு சொல்லி தான் உட்காந்தேன். அதெல்லாம் முடியல. அங்கே பாருங்கள், அந்த புளியாங்குட்டையே எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, நார் பாருங்கள் எவ்வளோ.
நான் அதுக்கப்புறம் அப்படியே படுத்துன்னு தூங்கிட்டேன் போல். அப்புறம் எழுப்பி விட்டாங்க அம்மா கொஞ்சம் எழுந்திருங்கன்ட்டு. அப்புறம் எழுந்துச்சி பார்த்தா ஓட்டு கேட்கலாம் வெளியில் ஆள் வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எழுந்து அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பித்தேன். தெரியுதா, சூரியனே இறங்கிட்டாரு. நிழலே நம்ம மேலே விழுற அளவுக்கு வெயில் வந்து நம்ம மேலே இருக்குது. 4 மணி. ஐயையோ! எனக்கு முடியலங்க சத்தியமா. இந்த வேலையெல்லாம் இனிமேல் செய்யவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன். எங்கள் ஊரில் கட்டைய வச்சு எண்ணெயை தொட்டு சுத்தியாலேயே அடிப்பாங்க. அடித்து அப்படியே அந்த விதைய எடுத்துருவாங்க. எனக்கு வந்து அது வராது. இது கொஞ்சம் ஈஸின்னு நினச்சி தான் இதை நான் செய்ய ஆரம்பித்தேன். கொடுங்க நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் அரிஞ்சிடலாம், வீட்டில் சும்மா தானே இருக்கேன். அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க, சும்மா தான் இருக்கேன்னு. நானும் அது ஃபிக்ஸ் ஆகிட்டேன் போல, சும்மா தான் இருக்கும்ன்ட்டு. சும்மா எங்கே இருக்கேன், ஒரு பொழுதுக்கு வேலை இருக்குது. என்னால் முடியலங்க, நிச்சயமாகவே முடியல. இது பெரிய வேலை தான் போல். 5 மணிக்கு பூக்கார் வந்துட்டார். பூவும் வாங்கி மடியில் வச்சாச்சு. இப்போ முடிவு பண்ணேன், மிச்ச வேலையை செய்யணும், சமைக்கணும், குளிக்கணும், பல வேலை இருக்குது. இதுக்கப்புறம் முடியாதுடா சாமின்னு. பாதி கூட முடியல பாருங்கள். இதோட ஏற கட்டுறேன். என்னால் ஒரு பொழுதுக்கு இவ்வளோ தாங்க முடிஞ்சுது. கடைசி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். ஒரு 12 உருண்டை அப்படின்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சி வச்சுட்டேன். இதெல்லாம் கிட்டத்தட்ட கண்டிப்பாக 5 கிலோ புளியாவது இருக்குங்க. 5 கிலோ புளி குத்தியிருக்கேன். ஃபஸ்ட் டைம்னால நம்மளுக்கு அதாவது ப்ராக்டிஸ் இல்லை. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் குத்தினா கூட இவ்வளோ மொத்தமாலாம் மொத்தமாக குத்தினதில்லை. அதனால் எனக்கு இப்படி இருக்கு போல். அடுத்த வருஷம் நான் தேறிடுவேன். எப்படி இருந்தால் இது புளி நான் தான் குத்தி எடுக்கணும், வேறு வழி இல்லை. இன்னமும் கொடுத்து விட்டாலும் விடுவாங்க. பாருங்கள், இது போல் நீங்களும் செஞ்சுட்ருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள், ஹை பட்டனை அமுக்கி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். பாருங்கள், வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். வேறு வழி இல்லை, ஏன்னா 4 வருஷம் ஆயிடுச்சு, இப்படி தான் பேசி ஆகணும். இப்போ வந்து தோல் தனியாக அதை அவங்க எடுத்துட்டாங்க, நார் தனியாக எடுத்துகிட்டு புளியாங்கொட்டை, இந்த புளியாங்கொட்டையை வந்து வாங்க வருவாங்க, அவங்கக்கிட்ட வந்து விற்றுடலாம். புளியெல்லாம் இப்போ வந்து எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து நாளைக்கு நான் குத்திடுவேங்க. பாய்.